சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் மற்றும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. முதலாவதாக கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கழகத்தை வழிநடத்தி வரும் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு வாழ்த்து மற்றும் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்பு மதுரையில் அதிமுக நடத்திய கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு வரலாற்று வெற்றி பெற்றதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள முன்பே திட்டமிடாத விடியா திமுக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து சட்டப்பேரவையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சை ஒளிபரப்பாமல் இருட்டடிப்பு செய்வதற்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சம்பந்தமாக சட்டமன்ற மரபுகளை இதுவரை கடைபிடிக்காத பேரவைத் தலைவருக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. திமுகவால் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 520 பொய்யான வாக்குறுதிகளை அளித்து நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்ற நாடக அரங்கேற்றங்களை நிகழ்த்தும் விடியா அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சட்டம் ஒழுங்கு சீரழிவிற்கும் திமுகவின் மக்கள் விரோத போக்கிற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஊழல் ஆட்சியை நடத்தும் பொம்மை முதலமைச்சரை கண்டித்தும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய விடியா அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ஈழத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டியும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெற்பயிர்கள் வேளாண் பயிர்கள் வெள்ளத்தால் மூழ்கி நஷ்டம் ஏற்பட்டதற்கு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகளை வஞ்சிக்கும் விடியா அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் நெசவு தொழிலையும் நெசவு தொழிலாளர்களின் நலனையும் பாதுகாக்க தவறியதற்கும் பட்டியலின மக்களுக்கான சலுகைகளை தட்டி பறிக்கும் வகையில் செயல்படும் விடியா அரசின் பட்டியலின மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கல்வியாளர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவசர கதியில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் விடியா அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மாநில மொழிகள் அனைத்தும் மத்திய அரசின் அலுவல் மொழிகளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வலியுறுத்தியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டுவர வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் காவிரி நதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாதம் மற்றும் துரோகத்தை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்துதான் என மக்களை ஏமாற்றிய விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்தும் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தவறியதற்கும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு நோய் தொற்று அதிகரிப்பதை கட்டுப்படுத்த மருத்துவ உதவிகளை செய்ய தவறியதற்கும் முடங்கியுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் விடியா திமுக அரசின் முதல்வரை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்களை முடக்கி ஆவின் பால் விலையை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வரும் சர்வாதிகார விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கில் இருந்து வரும் மக்கள் விரோத விடியா அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தகுதியுடைய அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைந்திட இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியும் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி வாகை சூடிடும் வகையில் கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் கலப்பணி ஆற்றிட சூளுரைத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் துணைவியாரும் முன்னாள் முதலமைச்சருமான VN ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவை அதிமுக சார்பில் சிறப்பான முறையில் எழுச்சியோடு கொண்டாடுவது என பொதுக்குழுவில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.